இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் உலகத்தமிழர் கிறிஸ்தவர்கள் அமைப்பின் சார்பாக எங்களது அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எதற்காக இந்த உரையாடல், ஏன் இந்த நிகழ்வு என்பதை பற்றி மட்டும் உங்களிடம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள நான் விளைகின்றேன். இன்றைக்கு நம்முடைய நாட்டு அரசியல் சூழல் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். மதவாத சக்திகள் இன்றைக்கு தலை தூக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதற்கான மாற்று என்ன, இதை எப்படி நாம் எதிர்கொள்வது, இதற்கு கிறிஸ்தவர்கள் எப்படி பதிலளிப்பது என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக நோக்கமாக இருக்கிறது. பல நண்பர்கள், எங்களோடு பயணிக்கிற பல நண்பர்கள் பல நேரங்களிலே எங்களிடம் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் தமிழர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஏன் பிரிக்கிறீர்கள் என்று பல நேரங்களிலே கேட்டிருக்கிறார். நான் அதற்கு பல நேரங்களில் பதிலும் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தன்னை தமிழர் என்று அடையாளம் காண்கின்றவர்களுக்கு மதமோ சாதியோ அவர்களுக்கு தடையாக இருக்காது. இன்றைக்கு நாம் தமிழர்களை பயணிக்கின்ற தம்பிமார்கள் அனைவருமே தன்னை தமிழராக அடையாளம் கண்டவர்கள். அதனால் அவர்களுக்கு சாதியும் மதமும் ஒரு பொருட்டு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த தமிழகத்தில் ஏறத்தாழ 12.5 விழுக்காடு இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தன்னை தமிழராக உணராமல் தன்னை கிறிஸ்தவராக மட்டுமே பார்க்கின்ற இந்த 12.5 விழுக்காடு ஓட்டுக்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த திமுக செய்கின்ற அரசு அட்டூழியங்கள் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக மட்டுமே பார்க்கிறார்கள், தங்களை தமிழர்களாக பார்ப்பதில்லை. அதனால் அவர்களை இன்றைக்கு நாம் சென்று சேர வேண்டிய, அவர்களை தமிழர்களாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இன்றைக்கு நம்முடைய அரசியல் சூழலில் எழுந்துள்ளது என்பதனுடைய நோக்கத்தை அண்ணன் சீமான் அவர்களிடம் ஏற்கனவே பேசி, அதனால் இந்த ஒரு முயற்சியை செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பேசினோம். அதற்கு அண்ணன் சீமான் அவர்களும் இது நல்லதுதான், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது ஒரு தளமாக இருந்தால் மகிழ்வாக இருக்கும் என்று சொல்லி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த உரையாடல் நிகழ்ச்சியை முதலில் சென்னையில் செய்தோம், இப்பொழுது திருச்சியில் செய்கிறோம், அடுத்து முக்கியமான நகரங்களில் எல்லாம் செய்யலாம் என்று இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தற்பொழுது விஜய் அவர்கள் நடத்திய ஒரு அரசியல் மாநாட்டிற்கு தூத்துக்குடி மறை மாவட்டத்திலிருந்து ஒரு பாதிரியார், ஒரு ஃபாதர் தன்னுடைய பங்கில் உள்ள இளையோர்களை அழைத்து சென்றிருக்கிறார். அந்த இளையோர்களை அழைத்து சென்ற அந்த கூட்டத்திலே ஒரு தம்பி அந்த ஃபாதரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார். சாமி, எதற்காக இந்த விஜய் கூட்டத்திற்கு நீங்கள் எங்களை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த தந்தை சொன்னாராம், அவர் கிறிஸ்தவர், அதனால்தான் நாம் அவருடைய கூட்டத்துக்கு நாம் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த தம்பி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் கிறிஸ்தவர் என்பதற்கான ஆதாரம் என்ன இருக்கிறது? அவர் என்னைக்கு கோயிலுக்கு வந்தாரு, என்னைக்கு பூசைக்கு வந்தாரு, என்னைக்கு தன்னை கிறிஸ்தவன் என்று அவர் அடையாளப்படுத்தினார், எந்த இடத்திலாவது அவர் கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சாமியார் அவர் முகம் கொஞ்சம் மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு கேள்வியை இந்த தம்பி கேட்டிருக்கிறான். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அப்படி என்று சொன்னால் இந்த விஜய் என்று சொல்லப்படுகின்ற இந்த நடிகர் இதுவரை கிறிஸ்தவ மதிப்பீடு எதையாவது ஒன்றை அவர் நம் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறாரா? ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு இதுவரை இந்த தமிழகத்து மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு நடிகர் கிறிஸ்தவர் என்பதற்காக நீங்கள் இந்த தம்பிகளை எல்லாம் அழைத்துட்டு போய் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, சாமி, இதை விட RSS மோசம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். RSS அதை தானே செய்கிறது.
மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்கும் நீங்கள் அரசியல் செய்வதற்கு என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி அந்த தம்பி கேட்டிருக்கிறான். கேட்ட உடனே அந்த பையங்க எல்லாரும், கூட இருந்த பையங்க எல்லாரும் சாமியார்ட்ட கொஞ்சம் முறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த செய்தி எனக்கு வந்தது. அப்பொழுது அந்த தம்பியை கூப்பிட்டு நான் பேசினேன். அவன் நாம் தமிழர் தம்பி. அந்த கேள்வி கேட்டது நாம் தமிழர் தம்பி. அவன் கிறிஸ்தவன் தான், அவன் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான். ஆனால் கேள்வி கேட்டவன் நாம் தமிழர் தம்பி. என கேட்ட போது உண்மையிலே உற்சாகமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதை தான் நாங்கள் கனவு கண்டோம். அந்த கேள்வியை கேட்பதற்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்பொழுது மக்கள் எழுந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுகிற போது உண்மையிலே இதுக்கு தானா ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு வந்து இருக்கிறது. அதை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். இதே திருச்சியிலே சென்ற 21வது ஆண்டு தேர்தலுக்காக இந்த திருச்சியிலே கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற திருச்சபை தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்து, இங்கே திருச்சபை இந்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வைத்தார்கள். அது மிகவும் ரகசியமான கூட்டம். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள் ஏதாவது செய்வோம்னு பயந்து போய் ரகசியமான கூட்டம். ஆனால் எல்லா மறை மாவட்டத்திலிருந்தும் வந்திருந்தார். நாங்கள் ஒரு 20-25 பேர் வந்திருந்தோம் அந்த கூட்டத்துக்கு. வந்த உடனே அப்போ இந்த தேர்தலை யாரை நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு வருகிறது. அப்பொழுது அந்த ஒருவர் அதிலே முன்மொழிகிறார். என்ன முன்மொழிகிறார்? நாம் மதவாத சக்திகளுக்கு துணை போகக்கூடாது, அதனால நாம் மதவாதத்தை ஆதரிக்காத சக்திகளோடு நாம் நிற்க வேண்டும் என்று பொத்தம் பொதுவாக சொல்லுகிறார். அப்பொழுது நாங்கள் கேட்கிறோம், அப்போ தமிழகத்திலே மதத்தை ஆதரிக்காத சக்தி எது அப்படின்னு கேட்டா, அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் திமுக அப்படின்னாரு. ஏன் முக்தாப்பல, அதுல முஸ்லீம் லீக் இருக்குடா, அதுல முஸ்லீம் லீக் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அது எப்படி மதவாதத்தை ஆதரிக்காத கட்சியாக இருக்க முடியும் அப்படின்னு அங்க ஒரு கேள்வியை கேட்டோம்ல, அங்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியல, பேச முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க விடுததா இல்லை, கடைசி வரை சண்டை போட்டு கோயில்ல நீங்கள் அறிவிக்க கூடாது, அப்படி அறிவிச்சீங்கன்னா உங்களுக்கு அடிவிழும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். அன்றைக்கு ஆயர்களை பிரித்து ஆயர்கள் எல்லாரையும் ஓட ஓட விட்டு சாப்பிட முடியாம ஆக்கி, ஆனால் இந்த தேர்தலில், வருகின்ற தேர்தலில் அதை நாம் முன்பாகவே செய்து ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையும் இன்றைக்கு வந்து நிற்கிறது. அதனால்தான் இது போன்ற கூட்டங்களை நாம் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே நாம் நடத்தி ஆக வேண்டும், அவர்களுக்கு உண்மையை சொல்லியாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் அதை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். ஏன்னா நேரம் இல்லை, அண்ணனும் இன்றைக்கு சென்னைக்கு போய் சேர வேண்டும். ஒரே ஒரு விஷயம்தான், அந்த விஜயிலிருந்து ஆரம்பித்து நான் முடித்து விடுகிறேன். அந்த விஜய் என்பவர் இதுவரை இந்த கிறிஸ்தவன் என்பதற்காக மக்களுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் அவர் மக்களுக்காக கூட நின்று இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இல்லை என்பதுதான். அது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக, இயற்கையை அழிப்பதற்கு எதிராக, அல்லது மக்களுடைய நல்வாழ்வுக்காக, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிற்கின்ற ஏன் சீமானை உங்களால் ஆதரிக்க முடியவில்லை என்ற கேள்வியை இன்றைக்கு மக்களை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அன்றைக்குரியவர்களே, விஜய் வந்தது ஒரு வகையிலே நமக்கு நல்ல பலன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அதை கேள்வி கேட்கின்ற அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அதனால்தான் இன்றைக்கு இந்த சூழலில், நம்முடைய இந்திய அரசியல் சூழலிலே, நம்முடைய இந்தியாவில் நாம் முன்னெடுக்க வேண்டிய அரசியல் என்பது இனதேசிய விடுதலை மட்டும்தான் இந்த இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டதனால், அதை மிக தெளிவாக நாம் சிந்திப்பதனால் இன்றைக்கு அந்த அரசியலை முன்வைத்து இன்றைக்கு நாம் எல்லோரும் களபாடுகின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த திருச்சபை, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், நான் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக
நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை உங்கள் மீட்பராக ஏற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுதான் இந்த உலகத்தை படைத்தார், பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கான, அந்த காரியத்தை இந்த பூமியிலே நிகழ்த்துவதற்கான ஒரு அரசியலை, ஒரு வாழ்வியலை இன்றைக்கு நாம் தேர்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த தேர்வை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியானது நமக்கு முன்பாக வைக்கின்றது. அவர்கள் வைப்பது என்ன? உயிர்மை நேய அரசியல். இந்த உயிர்மை நேய அரசியலை இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினர் முன்னெடுத்தோம் என்று சொன்னால், இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே நாம் ஒரு மாற்றாக அமைவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அதற்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் அருள் கூர்ந்து எல்லோரிடமும் பேசுவோம், எல்லோரிடமும் நாம் இந்த செய்தியை பரப்புவோம். நம்முடைய இந்தியாவை அல்லது தமிழகத்தை நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக மாற்றுவதற்கு நாம் உழைப்போம், ஜெபிப்போம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும், குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பழனியிலேருந்து வந்திருக்கேண்ணா. உங்கள்கிட்ட ஒரு சின்ன 2 கேள்வி. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுலாம் இல்லைண்ணா, இடஒதுக்கீடு கொடுக்கல, உள் இடஒதுக்கீடு. நீங்கள் எல்லாருக்கும் பேசுகிறீங்க, இப்போ பட்டியல் வெளியேற்றத்துக்கு கூட பேசியிருந்தீங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கான உள் ஒதுக்கீடை யாருமே பேசலைங்கண்ணா. இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிற்படுத்த வகுப்புலேருந்து 3.5 கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு இது வரைக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கல. அது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்க சாமியார்களும் பேச மாட்டேங்கிறாங்க. இதனால் வரைக்கும் எந்த சாமியார் பேசுறது இல்லைங்க. ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் அப்பாட்ட பேசிட்டு போயிட்டாருங்க. எஸ்ரா சர்க்கம்னு ஒருத்தர் இருந்தார், அப்பாட்ட பேசிட்டு அவரோட தேவை நிறைவேற்றிட்டு போயிட்டாருங்க. இதை பற்றி உங்களோட கருத்துங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க, 2வது கேள்வி. சபைகளில் அரசியல் இருக்குதுங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நான் கத்தோலிக்குங்கிற வரையில் சொல்கிறேன். சாமியார்கள்ட்டே அரசியல் இருக்குதுங்க. ஆனால் சாமியார்கள் ஏன் மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்க? சாமியார்களோட வேலையே சீடர்கள் செய்கிற வேலையத்தை இப்போ சாமியார்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த சாமியார்கள் மக்களுக்கு அரசியல் படுத்தவே மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள். அதை சாமியார்ட்ட தான் கேட்கணும், அண்ணங்கிட்ட கேட்க முடியாது. என்னுடைய உள்ளம் நிறைந்து வாழ்கிற என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் ஒரு சேர சந்திப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னிடத்தில் வைக்கப்பட்ட கேள்வி, அது கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு வருத்தத்துக்குரியது தான். இவ்வளோ காலமாக நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்காம வாக்கே செலுத்தாத இது ஏன் இடஒதுக்கீடு தரல அப்படின்னு கேட்குறது, அதுக்கு என்ன, அதுக்கு நேரம் இல்லை. நாம் வர்றோம், எல்லாருக்குமான இடத்தை பகிர்ந்து கொடுக்குறோம். அதுக்கு தான் சமூக நீதி கோட்பாட்டை முன்வைத்து சாதி வாரி குடிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர நில மீட்பும்னு பல போராட்டங்களை சேர்ந்து மட்டும் மறுபடியும் வட மாவட்டங்களில் செய்ய இருக்கோம். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்கள் குடிவாரி கணக்கை எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் தமிழர் அல்லாதவர்கள் பன்னெடுங்காலமாக இங்கு அதிகாரத்தில் இருப்பது வெளியே தெரிந்துவிடும். அது அவர்களுடைய அதிகாரத்திற்கு, ஆளுமைக்கு ஆபத்து என்பதாலே அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பது கொடுக்கப்பட்டிருக்கான்னா அது இல்லை. அது மாதிரி இதில் எல்லாருக்கும் உரிய இட ஒதுக்கீடு கிடையாது, இடப்பகிர்வு, உரிய பங்கீடு நம்முடைய ஆட்சியில் உறுதியாக கொடுக்கப்படும். இதை இறைமகன் இயேசுவின் மீது ஆணையாக நீங்கள் ஏற்றுக்கலாம்.
நீங்கள் எது என்ன அப்படி அன்னைக்கு சொன்னிய திருச்சியில் நீ ஏன் செய்யலைன்னு நீங்கள் கேட்கலாம், ஒரு நாள் கேட்கலாம். அது நம்ம உறுதியாக செய்வோம். அது நம்ம கோட்பாடுகளில், கொள்கை முடிவில், நிலைப்பாட்டில் அது ஒன்றாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அருள் குருமார்களுக்கு இடையில், அருள் தந்தைகளுக்கு இடையிலே அரசியல் இருக்குது, ஆனால் மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு. மக்களை அரசியல் படுத்தணும்னா என்னுடைய மதிப்புமிக்க ஐயா மைப்பா ஜெயசராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க, இந்த வேலையை செய்கிறாங்க. அது இவ்வளோ பெரிய முன்னெடுப்பை என் உடன் பிறந்தார்கள் செய்கிறது காரணம் எப்படியாவது என் இன மக்களை அரசியல் படுத்திடணுங்கிறது தான். பாவு மகிழன், நம்முடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் தம்பி, என்னுடைய தங்கை டயானா, எல்லாரும் சேர்ந்து இதை பெரும்பாடு நம்ம பார்க்குறேன். எங்கெங்கிருந்தோ இங்கே வந்திருக்காங்க. காரணம் எப்படியாவது அரசியல் படுத்தணுன்று. ஏன்னா என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும், அரசியலை விட ஆகச்சிறந்த இறைப்பணி ஒன்று இருக்கவே முடியாது. நீங்கள் நல்லா கழிச்சு, அரசியலை தாண்டிய ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அரசியலை தாண்டிய கல்வி ஒன்றும் இல்லை. ஏன்னால் இந்த மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசாக இருக்குது, அரசை தீர்மானிப்பது அரசு இயலாக இருக்குது. அப்போ அந்த அரசு இயலை கற்கணும். எனவே அரசியல், அறிவியல், புவியியல் போல ஒரு வாழ்வியல், அதை புரிந்துக்கணும். அது கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. இருக்கிற காலத்தை பயனுள்ள காலமாக ஆக்கணும். அது ஒரு பட்ட அறிவுன்னு கூட வச்சுக்கலாம், பட்டு தெளிந்தோம் தெரிந்தோம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இனி வரும் காலங்களை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த முயற்சி. சென்னையில் நடந்தது, இது தொடருது. இந்த 26 தேர்தலுக்குள்ளே இன்னும் பல இடங்களில் கூடுவதாக முடிவு செஞ்சுருக்கு. அதனால் அரசியல் யாரோ ஒருத்தர் அரசியல் படுத்தணும்னு நினைக்காம, நீங்கள் சந்திக்கிற மனிதர்களை, நீங்கள் சார்ந்த உங்கள் சொந்தங்களை முதலில் அரசியல் படுத்துங்கள், சரியாயிடும். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா வணக்கண்ணா, நான் திருவையாறுலேருந்து வரேண்ணே. பலரால் ஏமாற்றப்பட்ட சமூகம் இந்த சமூகம். கிறிஸ்துவ மதத்தை தழுவின பாவத்துக்காக தான் அண்ணன் சொன்னது தான் 70 ஆண்டு கால போராட்டம் இது. இந்த மக்களை, அந்த அட்டவணை, ஆதி தமிழ்குடி மக்களை அட்டவணை பட்டியலில் சேர்க்கணுங்கிற கோரிக்கை, இதை நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்குமா? வருகின்ற தேர்தல் அறிக்கையில் கிறிஸ்துவ மதம் தழுவிய ஆதி தமிழர்களை பட்டியல் இனத்தில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இடம்பெறுமா? இது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னென்ன? ஏற்கனவே திருச்சியில் நான் வழக்குக்கு வரும்போது ஒரு சகோதரர் என்னிடத்தில் மனு கொடுத்து முறையிட்டார். அது குறித்த விவாதம் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. அது என்னென்னா, நம்ம சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையை தொடைத்தெறிய தான் வெளியிலே வர்றோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்று வெளியில் வந்தோம். அப்படி வெளியில் வரும்போது 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு இருக்குது. அது தேவேந்திரர், பறையர், எஸ்டிக்கு 2 இருக்குது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பழங்குடி மக்களுக்கு. அதில் என்னென்னா 44 தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு. அரசியல் அமைப்பு நமக்கு தந்திருக்கு. அதில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதி தமிழ் குடிகள் சாதிய தீண்டாமை கொடுமையிலிருந்து வெளியேற கிறிஸ்தவத்தை ஏற்றதுனாலே அவங்க தனி தொகுதியில், இந்த சிறப்பு தொகுதியில் போட்டியிட முடியாது. அவங்க பிசிக்கு வந்துடுறாங்க. அந்த பிசிக்கு வந்த மக்களை யாரும் பொது தொகுதியிலே நிறுத்துறதில்லை. ஆனால் நாம் நிறுத்துகிறோங்கிறத நீங்கள் கவனிக்கிறது இல்லை. அதான் இங்கே இருக்கிறது. அந்த கோரிக்கைக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள ஒரு விவாதம் நடந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு மதத்தை, ஒரு சமயத்தை தழுவியதாலேயே அவர்களுக்கு இருக்கிற இந்த தனித்தொகுதி வாய்ப்பை இழக்கக்கூடாது, அந்த சிறப்பு தொகுதியை கொடுக்கணும்னு வந்தது. அதை அவங்க நிறைவேற்றலை. ஆனால் நாம் அதை நிறைவேற்றுவோம், அதில் ஒரு இது இல்லை. ஆனால் அது நிறைவேறும் வரை அவங்க நிராகரிக்கப்படாமல் இருக்க நம்ம ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறைய பொது தொகுதியில் கொடுக்குறோம். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் குடி, ஆதி தமிழ் குடிகளுக்கு இந்த முறை குறிப்பாக எல்லாரும் அறிகிற மாதிரி ஒரு பொது தொகுதியை கொடுக்குறோம். நீங்கள் அது கொடுக்குறோம். அது இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை, சரி பண்ணிடுவோம். அறிக்கையை 60 வருஷமாக கொடுத்து முதுக சொரிஞ்சிட்டு தான் இருந்தீங்க. நீங்கள்
அறிக்கையை கொடுத்துட்டு செயல்படுத்தினா என்ன பண்ணீங்க? எத்தனை அறிக்கை இந்த கட்சிகள் அறிக்கை நான் உங்களுக்கு தரேன்? எத்தனை அறிக்கை தரேன்? தமிழ் ஒரு அரசியல் இயக்கம் தேர்தல் அறிக்கைன்னு இல்லாமல், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு இல்லாமல், ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு, ஆட்சி எப்படி நடக்கும்னு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த முறை ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அது அச்சில மட்டும் இல்லாமல் இதுபோல நான் நின்று கொண்டு காட்சியில் போட்டு காட்டுவேன். இப்போ எங்கள் ஆட்சியில் நாடு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்படி எல்லாருக்கும் வேலை கிடைக்குது பார்த்தீங்களா? எப்படி குடிக்க தண்ணியை கொடுக்குறேன் பாருங்க, எப்படி வேளாண்மை செய்கிறேன் பாருங்க, எப்படி வேலை வாய்ப்பை பெருக்கிறேன் பாருங்க, எப்படி சாலை போடுறேன் பாருங்க, எப்படி மின் உற்பத்தி விநியோகத்தை செய்கிறேன் பாருங்க, குடிக்க எல்லாருக்கும் எப்படி தண்ணி கொடுக்குறேன் பாருங்கன்னு படம் போட்டுக்கன்னு. நீங்கள் படம் பார்த்து கெட்டு போன சமூகங்கிறதுனால உங்களுக்கு இனிமேல் உள்ளே போய் நடிக்க முடியாது. அதனால படத்தை போட்டு காட்டிடலான்னு முடிவு பண்ணி அது திட்டத்தில் இருக்கு. உறுதியாக சொல்ல எல்லாரையும் நம்பிட்டீங்க, ஒரு தடவை இந்த அண்ணனை நம்புங்க. அண்ணனை மனிதாபிமானத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். வயதில் மூத்தவர் என்பதோடு கூட அண்ணனை வரவேற்கின்றோம். நீங்கள் ஒரு வீடியோவில் எங்கே பேசிக்கிட்டு எல்லாம் ஒரு இடத்துல இப்போ பேசிங்க, அது வாட்ஸ்அப்பில் கிறிஸ்தவர் மத்தியில் பரவி, அதாவது என்ன அப்படின்னா பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்போ என்ன கிறிஸ்தவர் மத்தியில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்போ இந்த மாதிரி அதை திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜாக பேசுகிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும். அடுத்தபடியாக என்னன்னா, இப்போ மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னால் இது போல் சின்ன சின்ன கட்சிகள் அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது, அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணன் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ புதுசாக வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் இப்போ வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அப்படி இருக்கிறதுக்காக அதனால தான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது. இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் சொல்ல அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான். நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள். அந்த தற்குறிகள் மத்தியில் ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை. இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதில் நாங்களே நிறைய நேரம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம், அவர் விடுத்த ஒரு சில இடங்களில் விடுத்த தவறுகள். ஏன்னா அது அறியாமல் கூட வந்திருக்கலாம், அதை பற்றி தெரியாமல் கூட வந்திருக்கலாம். ஒரு சில நேரங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார். இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது. அண்ணன் அடுத்த ப்ரொசீட். இல்லை, அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு யாரு சொல்லுங்க. இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க. இயேசு தோற்றுவித்தாரா கிறிஸ்தவத்தை? அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அதுதான் நான் சொன்னேன். ஐயா சொல்லுங்க. திருத்தூதர்கள் பணி 11வது பிரிவில் வாசிப்பார்கள். திருத்தூதர்கள் பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் 11வது பிரிவில் வாசித்து பாருங்க. சரியா? அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமா, அதுதான் தொடக்கம்.
அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஐயா, நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன். யாரு? இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. நீங்க தான் கோபப்படுறீங்க. சாட்டையால அடிச்சாரு. ஐயா, நீங்க தான் கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயா, இங்க வாங்க. ஐயா இருங்க இருங்க, நான் பேசுறேன். இங்க பாருங்க, கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்னா கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால் அது கடிச்சாரு. அப்படிதான் இது. ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நான் பேசுற போத கேளுங்க. ஆமா ஆமா அதே மாதிரிதான். ஆமா சரி. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் கவனிங்க. கூட்டத்தை முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது, அது குறித்து கருத்து வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை. சிறிய கட்சிங்கிறீங்க. சிறிய கட்சி தான் பெரிய கட்சியாகுது. நீங்க எடுத்தவொடனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல, பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க. அப்படித்தான் இது. முன்வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த நோக்கம் சரியானதாக, உயர்ந்ததாக, புனிதமானதாக இருக்குதா, அதான் பார்க்கணும். எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும். நான் வரும்போது ஒரு மகன், எந்த பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலம் அறவே கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது, ஊடக ஆதரவு கிடையாது. ஒரு இனச்சாவிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மகன், ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்று போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களெல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து 36,50,000 வாக்கை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது. அப்படின்னா ஐயா கவனிங்க, மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குன்னா அது வந்து சிறிய கட்சி பெரிய 4,50,000 வாக்கு முதல் தேர்தலில். இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பார்க்கணும். நீங்க இன்னைக்கு வந்து சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இங்க இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல. இன்னைக்கு கேட்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது. நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு. நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை, இஸ்லாம் நீ சிறுபான்மை, கிறிஸ்தவன் நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின். ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு? நீங்க என்ன கேட்கணும்? நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும். யாராவது கேட்டீங்களா? இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன், ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா? நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா? நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை. நான் எதுல பெரும்பான்மை? மொழி இனத்திலையா மதத்திலையா? மதத்தால நான் இந்து, நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு சிறுபான்மைங்கிறார். அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன்? யாராவது சொல்ல எப்படி எதிரானவன்? தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா? 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. இதுல என்ன வேறுபாடு?
அந்த 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவன் இஸ்லாமிய. 10 விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறிஸ்தவன், இந்த இமாயின் முஸ்லீம், இவர் இந்து. அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கினா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, எவ்வளவு பெரிய திருட்டு பைய. நீ என்ன பேசுன? திராவிடம், முற்போக்கு, பகுத்தறிவு, சீர்திருத்தம். இதான் சீர்திருத்தமா? இதா? நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசியிருக்கணும். அப்படின்னு நீ பேசியிருக்கணும். உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது, உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தி இல்ல, பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள். இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இறை மக்களே, நம்மில் கீழானவர்கள். அப்படின்னா நான் ராமசாமி, எனக்கு கீழான மக்கள் கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள். இந்த 4 கும்பலும் எப்படி கும்பல், 4 கும்பலும் நமக்கு எதிரி. யாரு? நமக்கு எதிரி. இப்ப என்ன கேள்வி வருது? பார்ப்பனர் விட்டு நம்மில் கீழானவர் அது யாரு? ஒருத்தர் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது அண்ணல் அம்பேத்கர். அவரை ஏற்கிறதா? நம்மில் கீழானவர்கள். அப்ப நீ ரொம்ப மேல இருக்கிய. ஒண்ணுல கீழானவன் யார் யாரு பட்டியல் சொல்லு. கிறிஸ்தவன், இஸ்லாமியன், இந்த கும்பல் 4 பேரும் நம்ம எதிரிகள், நமக்கு எதிரிகள். அந்த நமக்கு இருக்குல்ல, அந்த நமக்குல எவன் இருக்கான்? இந்த யாராலும் இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்புறம் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே பேரு அரசியல் செய்யறத, இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது இங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, ஒரு நன்மை. அமைதியாரியா? ஒரே ஒரு நன்மை சொல்லு. உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா இருக்க? நீ என்னதுக்கு பயப்படுற? நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற? யார் சிறுபான்மை? உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை. நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன், மொழியால் இனத்தால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாய். கிறிஸ்தவன் நீ, தமிழனாகல. தமிழன் நீ, கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற. இஸ்லாமிய நீ, தமிழனாகல. தமிழன் நீ, மார்க்கத்தை ஏற்றிருக்கிற. இது இருக்கும் போகும். இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார்? அதானடா கேள்வி. அதான கேள்வி. சொல்லு, யாரு? போப்பு, ஜோசப் பெஸ்கி, அருளானந்தர், இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வந்து இந்த மண்ணில் சொல்லுங்க அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது. டேய் வாடா பரப்பையில பல்ல பையில சக்கிலியனை பார்த்தா தன் தொட்டா தீட்டு, சாணான தொட்டா தீட்டுன்னு வச்சிருந்தான். இந்த தெருவுக்குள்ள போகாத, இந்த கோயிலுக்குள்ள போகாத, இந்த குளத்துல குளிக்காத, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத, மாறாப்பு சிலையை திறந்து விடு, இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி. ஆனா இந்த நாய், இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அடிமை நாய்க்கு ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாப்படுறான். இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய், இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான். தொட்டா தீட்டுனான், பார்த்தா தீட்டுனான். வந்தாண்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற ஐயோக்கியப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான், போகாதன்றான். முழு வெள்ளையா இருக்கிறவன் வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம். இதாண்டா நீ படிக்காதேன்னா, நீ படிக்காத, படிக்க கூடாது. படிச்சா காதல ஈத்த காய்ச்சி ஊத்துறான். நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. அவன் வந்தா வாடா படினா. இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினதுறான். வைத்தியக்கார போயில நான் படித்த கல்லூரி எது? பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது. ஜாகிர் ஹுசேன் கல்லூரி,
டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி காட்சி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதில் படித்தவன் தான் இவ்வளோ பேசிட்டுங்க. இதில் நீ வந்து புடிங்கி பெரியார் படிக்க வச்சார், இவர் படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சா ஆடு மாட்டை பண மரத்தை விட்டுருக்கு பைத்தியக்காரப்பட. எங்க அப்பன் படிக்க வச்சாங்க பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சாண்டா. இல்லை நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும்னு நினைச்சாண்டா என் தாத்தன். என் தாத்தன் உங்க பெரியார் கட்டின ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்றான், ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றான். பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு விடுவோம், பிள்ளை பச்சையா படிக்க வர மாட்டேங்கிறாங்க. நன்கொடை கேட்டான்டா, கையெழுத்தி நின்னாடா நன்கொடை கேட்டான் காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்ற 100 ரூபாய் சொல்ற. ஏய் சொல்றா, சும்மா வந்து பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா, இதாண்டா திரும்புது. இந்த நாட்டில் அரசியல் வரலாறு, இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கும் பின்பு. இது பிரபாகரன் பிள்ளைகள் சும்மா வந்துகிட்டு இது பேசிட்டு கூடாது. இது போர், இது போர். இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். செய்ய தவறிட்டீங்க. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் சொல்லல, இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள். அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான். அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஜிகாத். எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா, அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா. கன்னியாகுமரியில் எத்தனை மறை மாவட்டம் இருக்கு, எத்தனை மறை இது இருக்கு, அது தலைவர்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை அறுத்து கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல். எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார, இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா? எதனால விட்டீங்க? உங்க ஜபத்தால, உங்க தொழுகையால, உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான். கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம். போராடுற எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி போடு. நான் இது வரைக்கும் தோத்துட்டேன், என்ன மறுபடியும் தோத்துட்டேன். மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பென்ன? ஒண்ணும் இல்லை. ஆனால் நிறைவென்ன? நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன். என் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான், நாடை அடைந்தான், அங்கீகரிக்க வைக்க முடியல, தோற்றுத்தான் போனோம். அதனால என்ன? அதனால என்ன? எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கென்று வரலாறு இல்லை. ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும். அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான். தோற்றா என்ன போயிடுச்சு? என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தோற்றார்கள். மாப்போசி தோற்றார், சீபா ஆதித்தனார் தோற்றார். நான் என்ன? தமிழ் தேசம், தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாவுசி பத்திரிகை நடத்தினார். எல்லாரும் தான் போறான். என் முன்னவன் கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான். ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது. இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது. வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது. கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஓட்டம் பிறந்த இந்தியம் திராவிடம் பிஜேபி வீரமான மகன். நான் என்ன சொல்லணும்? நான் இருக்கிறவரை வரமாட்டான். என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடணும். உட்கார நிம்மதியா படுறா, அவன் தாண்டா வீரன். இவ்வளவு பெரிய அதிகாரம், 60 ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு. ஒரு வீரமுள்ள ஆண் மகன். பிஜேபி வராது, நிம்மதியா நாம இருக்கிற வரைக்கும். எதுக்கு பிஜேபி இந்த நிலத்துக்கு? எதுக்குடா? மொழி பேசுவானாடா, இனம் பேசுவானாடா, நிலம் பேசுவானாடா, வளம் பேசுவானாடா,
எதையாவது பேசுவானா? எதுக்குடா அவன்? அப்படித்தானே கேட்டுக்கணும் நீ. நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர மகன்தான் இந்த நிலத்தில் தலைவனா வரணும். நின்றுவிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். ஒரு வாட்ச்மேனை நான் போட்டிருக்கேன், வாயில் காவலனை. திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல என் உடன் பிறந்தார்களே, திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது. இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன். அவரு, அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறங்கம்மா, உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, திருடர்கள் வந்தாலும் வருவாங்கம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா. இதுக்கு எதுக்குடா நீ? அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா, நான் இருக்கம்மா. இப்படி நின்னவன் யாராவது இருக்காங்க? இருக்காண்டா. கட்டபொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்வேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தவன் இறந்துறான். சுந்தரலிங்கத்தை கூட, சுந்தரலிங்கம் வா நம்ம போயிடலாம் வா. நீங்க போங்க நான் வரல, நீங்க போங்க நான் வரல மன்னரே, நீங்க போங்க நான் வரல. இந்த வெள்ளைக்கார பயலா நான் ஒருகை வாங்குறேன். என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடணும்னு ஒற்றை மகனாக நின்று 8 நாள் வெள்ளையன் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன். என்னைய தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள காலி அப்படி சொல்ல காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் இருந்துருச்சு கொள்கையில் இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு. நான் அந்த மைக்க கையாட்ட கொடுத்துட்டு போயிரு. சொல்லு பிஜேபி காங்கிரஸ், பிஜேபியிலிருந்து காங்கிரஸ் எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? பாபர் மஜூதியை அவன் இடித்தான், காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான். யாருடைய ஆட்சியில் இடித்தான்? காங்கிரஸ். ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி. கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி. எந்த இடத்தில்? we are all hindus, BJP RSS. yes we are all hindus. காங்கிரஸ் அவன் சாவுண்டு இந்துத்துவா, அவன் சாப்பிட்டு இந்துத்துவா. நீ சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் இன்னும் உங்க அத்தை மக மாதிரியே நம்பிட்டு அலையிரு. உன்னை என்ன போய் சொல்லு? சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரி நினைச்சு அலையிறீங்க. கேவலம். அவன் ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடியா காட்டுறாரு, நான் கவுல் பிராமணன். காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க? காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க? எதையாவது பேசிட்டு இருக்காத, சும்மா போட்டு நீ எனக்கு போடாத, எனக்கு போடாத. எவனுக்கோ போடு, ஆனா திமுக போட்டு. அடுத்த கேள்வி. நீங்க அவங்க சொல்லும் போது திராவிடம் தான், இந்த திமுக தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு என்று சொல்றதுல ஒண்ணு நீங்க விளங்கணும். பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது, அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்கிறது. இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமாக இருக்கு. அந்த மக்கள் திடீர்னு மாறி போடுவாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு ஒரு வழியில் நமக்கு தான் போடுவாங்கங்கிறத ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வங்கியில் போட்டது மாதிரி அந்த 18 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அதனால அவங்க இதை திரும்பி பெற்றுக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மை என்னன்னா, நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அதை நீங்க சொல்லுங்க. நீ யார் முதல்ல? நீ என்னை பாதுகாக்கிறதுக்கு நீ யாரு? உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீடு நான் நீ உட்கார்ந்துருக்க இடமே நான் போட்ட பிச்சைடாடே அப்படின்னு நம்ம சொல்ல தவறு. அதுல அந்த பிரச்சனை தான் இங்க இருக்குது. அடுத்து நீங்க எங்க அண்ணன் அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு. இங்க இருக்கிற பாட்டனார் அயோத்தியாசர் ரட்டமலை சீனிவாசன், MC ராஜா நம்ம முன்னோர்களை பேசுறது இல்லைன்னு அவர் பேசல. அதனால தானே அவர் தம்பிகள் நம்ம அதை பேசுறோம், திருப்பி பேசுறோம். ஈழத்துக்கு எல்லாரும் போனாங்க, இது எப்படி தமிழர்னு தெரியாம உங்களை அனுப்புனாங்கன்றதுல இவங்க யாருக்குமே தெரியாம தான் நான் போனேங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி முக்கியம். அப்போ தெரிஞ்சு போனா அங்கே சிங்களன்னு சொல்லி சுட்டுன்னு இருப்பான். அடுத்த கேள்வி. வணக்கம், நான் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ஆதர்.
உங்களை கடந்த 10 வருடங்களாகவே நான் தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். பல்வேறு முறை கூட அண்ணன் ஹுமாயூன் கல்லூரியிலே பல குருக்களோடு நான் உங்களை சந்தித்து இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறோம், பல்வேறு சேவைகள் செய்வதாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சேவை, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க இந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுவதை 100க்கு 500 விழுக்காடு உண்மை. அதை பணிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றமடைந்து வருவதை நாங்களும் எங்களுடைய பங்கு பணித்தளத்திலே கண்கூடாக அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், நாங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கண்முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், ஒரு நாள் நாம் வெற்றி பெறுவோம். தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது, கவனிங்க, தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது ஒரு வெறுக்கத்தக்க வார்த்தையாகவும், ஒரு பாசிசம், இனவெறி, சாவனிசம்லாம் அப்படி பேசப்படுது. ஒரு தேசிய இனத்தின் உரிமைகளில் மிக அடிப்படையான உரிமை அந்த நிலத்தை அவன் ஆளுது. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு பாசிசம், இனவெறின்னு தெரிஞ்சா, உன் இனம் சாராதவனிடம் உன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காதேன்னு சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை தான் நான் திருப்பி சொல்றேன். அப்படின்னா நீங்க அவரை இனவெறின்னு சொல்லுவீங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. என்னுடைய பாட்டனார், நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னமலை வெள்ளைக்காரன் இந்த நாட்டை வரும்போது அவன் கேட்குறான், தீரா நீயே இந்த ஆண்டுக்க எனக்கு கப்பங்கட்டு, 50 விழுக்காடு எனக்கு கப்பங்கட்டு, 50 விழுக்காடை நீ மக்களை நிர்வாகம் செய்ய, ஆட்சி செய்ய வச்சுக்க என்பது யாரோட நிலத்தை யார் ஆள்றதுக்குறா அனுமதி கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்குது சண்டை. அந்த சண்டையில் அவர் மக்கள்கிட்ட கேட்குறது, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருத்தங்கூடவாடா இந்த நாட்டை ஆள தகுதி பெறல நம்மள அப்படின்னு அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான். இன்னைக்கு அவன் பேரன் சீமான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்னைக்கு ஒருத்தன் உன்னைய சிறுபான்மைன்னு சொன்னான் பாரு, அன்னைக்கு எடுத்து ஒரே ஆச்சுன்னு வச்சுக்கிறேன். யாராடே பிறப்பால் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் தமிழன், பெருத்த தனித்த தேசிய இனத்தின் மகன். நீ என்னடா என்னை சிறுபான்மைன்ற வைத்தியக்கார பையில நம்ம சண்டை போடாதனால வரைய மரம்லாம் என்னமோ நம்ம பிச்சைக்கார பைய கூட்டம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் நீங்கள் அப்படியா சாமி சம்மா